ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது எப்படி செய்யறது நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 1.5 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேங்காய்க்கு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் இளம் தேங்காய் எடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வந்து அதே கப்பில் 3 கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சேர்த்துருந்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 10 அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். தாராளமாக நீங்கள் 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரொம்ப தனியாகவும் இல்லாமல் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலை மிக்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக அரைச்சிட்டு அப்படியே சேர்த்துறதுனால நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். நல்லா பொறுமையாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயோடு சேர்த்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி கலந்து விட்டதும் இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். நான்ஸ்டிக் பேனுன்றதுனால நான் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து கிளறி விட்டுக்கிறேன். நீங்கள் இதே வேறு பாத்திரம் அடிகனமான பாத்திரம் இல்லாமல் நார்மல் அலுமினியம் பாத்திரம் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி திறந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைனா உங்களுக்கு அடியில் உள்ளது வேகமாக கலர் மாறி டேஸ்ட்டே மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா திறந்து கிளறி விட்டு மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் இருக்குது. ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கலரும் மாறி வந்திருக்கு. இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படி திறந்தே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் இந்த அளவுக்கு வந்து பிரிஞ்சு வரணும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்றதுனால இவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கோம். இது நீங்கள் ஒரு நாள்லேயே நீங்கள் சரியாக காலி ஆகிடும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி செஞ்சாலே போதும். ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா அது கரைஞ்சி வர வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நல்லா சூடு ஆறினதும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்தோடையுமே நீங்கள் சேர்ந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.